Hi, welcome to Learn English. லாஸ்ட் 4 வீடியோஸில் முக்கியமான டென்சஸ் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான டென்சஸில் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது பாஸ்ட் ஃபார்மில் சொல்லணும். இதை வேகமாக சொல்லணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவராக இருக்கிறேன். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருந்தேன். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஹீ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்களாக இருந்தனர். நெக்ஸ்ட் டைரக்டாக வேர்ப் வருது. ஹீ டேக்ஸ், அவர் எடுக்கிறார். ஹீ டுக், அவர் எடுத்தார். இது பாசன்ஸ். ஹீ வில் டேக், அவர் எடுப்பார். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாசன்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறது தான் இம்பார்ட்டண்ட். யூ கிவ், நீ கொடுக்கிறாய். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக அந்த 2 சென்டென்சஸே ஃப்ரேம் பண்ணுங்கள். யூ கிவ், நீ கொடுக்கிறாய். இந்த யூ அப்படிங்கிறதுக்கு நீ, நீங்கள் ரெண்டுமே அர்த்தம் வரும். யூ கேவ், நீ கொடுத்தாய். யூ வில் கிவ், நீ கொடுப்பாய். நெக்ஸ்ட் ஹீ இஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டிருக்கிறார். இது எந்த டென்ஸு உங்களுக்கு தெரியும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஹீ இஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹீ வாஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டிருந்தார். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல், ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது. ஓகே, கடந்த காலத்தில். இப்போ தே கோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதர் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் வெண்ட். தே வெண்ட், அவர்கள் போனார்கள். தே கோ அப்படின்னா அவர்கள் போகிறார்கள். தே வெண்ட், அவர்கள் போனார்கள். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ எல்லாமே ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள். இப்போ தே ஆர் டெல்லிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் சொல்லி கொண்டிருந்தனர் அப்படின்னு எப்படி சொல்கிறது? சிம்பிள். தே வேர் டெல்லிங். தே ஆர் டெல்லிங் அப்படின்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தே வேர் டெல்லிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவங்க சொல்லி கொண்டிருந்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஐ நோ, எனக்கு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ஐ நோ. எனக்கு தெரிந்திருந்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் தெரிந்து கொள்வேன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில். நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான எக்ஸசைஸ் தான், ஈஸியாக சொல்லியிருப்பீங்க. இப்போ ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நியூ, அதை எப்படி வாசிக்கணும்? நியூ. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். கேஎன்இடபிள்யூ, நியூ. நோவோட பாஸ்ட் டென்ஸ். ஐ வில் நோ, நான் தெரிந்து கொள்வேன். ஸோ 3 டென்சஸ்லையும் சொல்லியாச்சு. ஹீ கேச்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதர் டென்சஸில் சொல்லுங்கள். கேட்ச் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் காட். அதே மாதிரி டீச், டீச்னா சொல்லிக் கொடுக்குறது. டீச்சோட பாஸ்டன்ஸ் டாட். ஓகே, ஹீ கேச்சஸ், அவர் பிடிக்கிறார். ஹீ காட், அவர் பிடித்தார். ஹீ வில் கேட்ச், அவர் பிடிப்பார். நான் நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான ரூல் அப்ளை ஆயிருக்குங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது வேர்போட எஸ் சேர்க்கறது, இல்லைனா இஎஸ் சேர்க்கறது. அதாவது அந்த வேர்புக்கு முன்னாடி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும், இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஓகே, ஸோ ப்ளூரல் வந்துச்சுன்னா சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி ஐ வந்துச்சுன்னா சேர்க்க தேவையில்லை. இந்த ரூல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற டென்சஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். யூ ஆர் ஒர்க்கிங், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யூ வேர் ஒர்க்கிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் ஒர்க்கிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் கவுண்டிங், நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வி வேர் கவுண்டிங், நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். கடந்த காலத்தில் அந்த செயல் நடந்துகிட்டு இருந்துச்சு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ எந்த இடத்துல ஆர் வருது, எந்த இடத்துல வேர் வருது, எந்த இடத்துல இஸ் வருது, எந்த இடத்துல வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டீங்களா? இனிமேல் இதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. கிராமர் மிஸ்டேக் எதுவும் வராது. இப்போ இந்த வாக்கியங்களை சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட் ரைட்ஸ், மாணவர் எழுதுகிறார். மாணவர்னு ஒருத்தர் தானே இருக்கிறாரு, அதனால் எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள் வேர்போட. இப்போ அதர் டென்சஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட் ரைட்ஸ், ஸ்டூடெண்ட் ரோட். ரைட்டோட பாசன்ஸ் ரோட். ஸ்டூடெண்ட் வில் ரைட், மாணவர் எழுதுவார்.
ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஈஸியாக சொல்லியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட் வாஸ் ரைட்டிங். ஓகே, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ யூ ஆர் கம்மிங், நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லணும், நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு சொல்லணும். கமெண்ட்டில் இந்த ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ் இமேஜின் பண்ணி எல்லா டென்சஸ்லையும் சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்க்குறப்ப பேசிக் டென்சஸ் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஈஸியாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், எழுத முடியும், பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.